வணக்கம் நேயர்களே. ஒவ்வொரு வாரமும் புக்ஸ் தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்வு சரியாக 9:38 நேரலில் சந்தித்துக் கொண்டிருக்கும் ஒரு நிகழ்வு மருத்துவ நேரம். இந்த மருத்துவ நேரத்தில் ஒரு மருத்துவரை அழைத்து வந்து அதன் மூலமாக மனிதர்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படுகிறது, அந்த பிரச்சனை எப்படி தவிர்க்கலாம் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் நம்மளுடைய நாகப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த வயிற்று வலி நிபுணர் டாக்டர் தனசேகரன் அவர்கள் வந்திருக்கார். அவருடைய அன்போடு வரவேற்போம். வாங்க சார். உட்காராதீங்க. டாக்டர் தானே நீங்க? ஆமாங்க. என்ன இந்த கோட்டு போட்டு வந்துறீங்க? என் வைஃப் சொன்னா டிவி நிகழ்ச்சி பளிச்சுன்னு தெரியணும், முகம் தெரியுதோ இல்லையோ கோட்டாவும் தெரியட்டும்னு போட்டோம். அப்படியா? ஓகே ஓகே ஓகே. ஒரு நிமிஷம். என்னங்க? இல்ல அது உங்க ஒய்ஃபுக்கு ப்ரோக்ராம் பண்ண வந்தீங்களா, இங்க ப்ரோக்ராம் பண்ண வந்தீங்களா? இங்கதாங்க, இங்கத்துக்கு தான் வந்தேன். ஆனா டிவியில தெரியும்போது நல்லா தெரியுமா, என் வைஃப் கலர்ல நல்லா சூஸ் பண்ணுவான். அவதான் இதை எடுத்து கொடுத்தா. நல்லா இருக்குங்க. ஆனா பாருங்க, இது வந்து என்ன கலர்? வயலட் கலரா? ஆமாங்க. வயலட் கலர், மஞ்சள் கலர் சட்டை. ஆமாங்க. நெத்தியில பொட்டு. ஆமாங்க. நீங்க இப்படி சிரிச்சினே இருக்கிறத பார்த்தா டாக்டர் மாதிரி தெரியல, நீங்க ஏதோ ஜோசிகார் மாதிரி. கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு புக்கு 1000 ரூபாய்க்கு வாங்கினா உங்களுக்கு 1000 பரிசு கிடைக்கும், இப்படி சொல்ற மாதிரி இருக்கு. பார்த்தா இந்த ஷோவே 10 நிமிஷம் தான். யாரு டாக்டர் யாரு ஆங்கர்னு நீங்க டாக்டரா ஜோசியர் ஷோ முடிஞ்சிடும். வெள்ளை கோட் போட்டுவாங்க. இருந்தாலும் இது நல்லா இருக்கு, அதுக்காக தான் சார். நல்லா இருக்குங்க, அதுக்காக இதை போடக்கூடாது. டாக்டர் போட்டுவாங்க. போங்க. திட்டுவேன். போப்பா போங்க போங்க சார். நாங்க சேனல்ல மரியாதை இல்லாம பேசுறீங்க. இல்ல நான் எந்த நீங்க அதாவது ஒரு டாக்டர்னா டாக்டர் மாதிரி வந்ததுன்னா டக்குன்னு பிடிக்க முடியும். சரி, தப்பா நினைக்காதீங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து போயிடலாம். ஓகே. வணக்கம் நேயர்களே. ஒவ்வொரு வாரம் புக்ஸ் தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்வு மருத்துவ நேரம். இந்த மருத்துவ நேரத்தில் ஒரு மருத்துவரை அழைத்து வந்து அதன் மூலமாக மனிதர்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படுகிறது, அந்த பிரச்சனை எப்படி தவிர்க்கலாம் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் நம்மளுடைய நாகப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த வயிற்று வலி நிபுணர் டாக்டர் தனசேகரன் அவர்கள் வந்திருக்கார். அன்போடு வரவேற்போம். வாங்க சார், வாங்க. இது டாக்டர் மாதிரி தெரியுதுல்ல, அதான். ஓகேங்களா? பக்கா. உட்காருங்க. இப்பதான் பார்த்ததும் வந்து டாக்டர்னு தெரியும், அப்பதான் கரெக்டா இருக்கும். அதை கொஞ்சம் லைட் எல்லாம் முகத்துக்கு தெரியற மாதிரி போடுங்க. அது ஸ்டுடியோ வச்சிருக்கீங்க? அது போடுறேன். இல்ல பெட்டு போட சொல்றேன், படுத்துக்கிறீங்களா? இப்படி சாஞ்சி உட்காந்து ஆடியன்ஸ் மூக்கு தான் தெரியும். ஐயோ, நிமிந்து உட்காருங்க. ஃபர்ஸ்ட் லைவா? ஆமாங்க. விளங்கிரும், நல்லா வரும். சார், உங்களோட பிஸி ஷெட்யூல்ல இங்க வந்திருக்கீங்க. அப்படிதாங்க சொல்ல சொன்னேன். ஆமான்னு மட்டும் சொல்லுங்க. ஆமா. கேட்டதுக்கு அப்புறம் சொல்லுங்க. சார், உங்களோட பிஸி. காது கேட்குமா? கேட்டதுக்கு அப்புறம். சார், உங்களோட பிஸி ஷெட்யூல்ல வந்திருக்கீங்க. சார், உங்களோட பிஸி ஷெட்யூல்ல வந்திருக்கீங்க. ரொம்ப சார், உங்க பிஸி ஷெட்யூல்ல வந்திருக்கீங்க. ஆமா ஆமா, ரொம்ப சந்தோஷம் சார். அங்க ஏகப்பட்ட பேஷண்ட்டுங்க வெயிட் பண்றாங்க. அதெல்லாம் விட்டுட்டு நம்மளுடைய ஆடியன்ஸுக்கு நேரடியா வந்து லைவ்ல மக்களுக்கு நல்ல பலனுள்ள தகவல் கொடுக்கணும்ன்றீங்க. வயிற்று வலி நிபுணர் நீங்க. வயிறை பத்தி காமனா சொல்லுங்க, நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். மனுஷனுக்கு வயிறு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். வயிறு தான் நம்ம உடம்புல 73 உறுப்புகள் இருந்தா கூட மிக பிரதான உறுப்பு வயிறு தான். உணவு செரிமானமாவது கூட, இந்த சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து குடிக்கிற தண்ணி வரைக்கும் செரிமானமாவது இந்த வயிற்றுக்குள்ளதான். வயிறை பாதுகாத்தாலே, வயிறை நாம் பாதுகாத்தாலே பல வியாதிகள் வரதுக்கு முன்னாடி தடுத்துடலாம். ரொம்ப சந்தோஷம். வயிறை பத்தி நீங்க ஒண்ணு சொல்லணும். வயிறை பத்தி நீங்க ஒண்ணு சொல்லணும், ஏன்னா காமனா தெரியும் எல்லாருக்கும். ஓகே, நம்ம டைரக்டா போயிடலாம் நிகழ்ச்சிக்குள்ள. ஒரு மனிதனுக்கு எப்படி வயிற்று வலி வரும் அதை மட்டும் சொல்லுங்க சார். எந்த வகைகளில் வயிற்று வலி வருகிறது, எவ்வாறெல்லாம் வயிற்று வலி வரும், எந்தெந்த வழிகளில் வயிற்று வலி வரும்? எப்ப நான் பேசணும் சார்? லைவ் இப்பதான் பேசணும். நான் பேச மாட்டேன், நான் ஆங்கர். சின்னதா கேள்வி கேட்கறதோட சரி. கெஸ்ட் நீங்க தான், நீங்க பேச. லைவ் போயிட்டு இருக்கு சார். ஹவு கேன் கம் டு ஸ்டொமக் பெயின் இன் த ஹியூமன் பாடி? இங்கிலீஷ் தெரியாதா? இங்கிலீஷ் நல்லா தெரியும், ஆனா நீ பேசுற இங்கிலீஷ் எனக்கு தெரியல. சரி, ஒரு மனிதனுக்கு எப்படி எந்தெந்த வழிகளில் வயிற்று வலி வரும் அதை மட்டும் சொல்லுங்க சார்.
வயிற்று வலி வருவதற்கான முதல் காரணம் எடுத்துக்கிற வச்சுக்கோங்க. காலையில எந்திரிச்சதும் வெறும் வயிற்றுல ஆல்கஹால் குடிச்சா அந்த மனிதனுக்கு வயிற்று வலி வருமா டாக்டர்? ஆமாங்க. இந்த வயிற்று வலி வருவது என்பது தெரியாம நடக்கிறது இல்லை, தெரிஞ்சுதான் நடக்கு. ஏன்னா நம்ம தவறா நடந்துக்கிறோம். அதுக்கு என்ன தீர்வுன்னு இப்ப சொல்ற பாருங்க. கார வகைகள் அதிகமா சாப்பிட்டா கூடங்க கண்டிப்பாக அந்த மனிதனுக்கு வயிற்று வலி வருமா டாக்டர்? ஆமாங்க. சரி. இந்த வயிற்று வலி வருவது என்பது நாம் தெரிந்து கொண்டாலே அதை சரி செய்து விடலாம். அதுக்கு என்ன தீர்வுன்னு இப்ப சொல்ற பாருங்க. பசிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிடுறது. இப்ப சாப்பிட்டது ஏற்கனவே வயிற்றுல இருக்கும், யாராவது வாங்கி கொடுத்தாங்க இல்ல ஃப்ரீயா கிடைச்சி மேல மேல சாப்பிட்டா கூடங்க அந்த மனிதனுக்கு கண்டிப்பாக வயிற்று வலி வருமா டாக்டர்? வரும். சரி. வயிற்று வலி வருகிறது என்று எல்லாம் குழந்தைகள் சொல்லாது. அப்ப நம்ம அது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றேன் பாருங்க. ஆபாயில் அரை வேக்காடு சாப்பாடு சாப்பிடுவதால் கூட கண்டிப்பாக அந்த மனிதனுக்கு வயிற்று வலி வருமா டாக்டர்? வரும். எங்க தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க. மிக முக்கியமான தேவையான ஒரு விஷயத்தை நான் இப்ப கன்வே பண்றேன். அது புரிஞ்சு விட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்காது. என்னன்னா, உங்க உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்தா நீங்க டாக்டரை போய் பார்க்காம நீங்களா டாக்டரா நினைச்சுக்கிட்டு மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு கண்ட டேப்லெட்டை வாங்கி சாப்பிட்டால கூட கண்டிப்பாக அந்த மனிதனுக்கு வயிற்று வலி வருமா டாக்டர்? ஆமா, வரும். சரி. தயவு செஞ்சு உங்க காலில் விழுந்து சொல்றேன், இது கேட்டு வச்சு இன்னும் லைஃப் ஃபுல்லா நல்லா இருப்பீங்க. அது என்னன்னா, கண்ட எண்ணெயில பொரிச்ச மசாலா ஐட்டங்கள், கண்ட எண்ணெயில பொரிச்ச மசாலா ஐட்டங்கள் சாப்பிட்றதுனால கூட கண்டிப்பாக அந்த மனிதனுக்கு வயிற்று வலி வருமா டாக்டர்? வருமா சார்? ஆமா, வரும். சரி. இவ்வளவு நேரம் நம்மளுடைய மருத்துவர் ஒரு மனிதனுக்கு எப்படி வயிற்று வலி வரும் என்பதை முகம் பார்க்கும் கண்ணாடியை போல் மிக தெளிவாக எடுத்துரைத்தார். ரொம்ப சந்தோஷம் சார். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு திஸ் சே திஸ் டைம் நம்மளுடைய ஆடியன்ஸுக்கு ரொம்ப அழகா பயனுள்ள தகவலை கொடுத்தீங்க. பட் ஆனால் இவரை விட்டுறக்கூடாது இதோட. பிகாஸ் ஈஸ் எ டாக்டர். ஒரு மனிதனுக்கு எப்படி வயிற்று வலி வரும்னு சொன்னாரு, அதே போல அந்த வயிற்று வலி எப்படி போக்குவது அதை நீங்க சொன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வயிற்று வலி வர காரணம் கூட நிறைய தெரியும். வீட்டில் தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா பெரியமாலாம் இருப்பாங்க. டேய் தம்பி அரிசி சாப்பிடாத வயிற்று வலி வரும், டேய் தம்பி வெயில சுத்தாத வயிற்று வலி வரும், டேய் தம்பி டைட்டா ட்ரெஸ். என்ன கேள்வி? இப்ப கேள்வியே மறந்து போச்சு சார். இவ்வளவு நேரம் நீங்க சொன்னது ஒரு மனுஷனுக்கு எப்படி வயிற்று வலி வரும்னு நான் சொன்னேன். ஆமா, இப்ப சொல்ல போறது வயிற்று வலியை எப்படி போக்குவது. அவ்வளவுதான். சொல்லிட்டுமா சார்? நீங்க தான் சொல்லணும். ஏன்னா நீங்க தான் டாக்டர், நான் ஆங்கர், நான் பேச மாட்டேன். நான் ஜஸ்ட் ஸ்மால் கொஸ்டின் ஒன்லி ஐ ஆஸ்கிங். சொல்லிடுறேன். நீங்க தான் சொல்லணும் சார். வயிற்று வலி போக்க காலையில எந்திரிச்ச உடனே என்ன பண்றீங்கன்னா, வெறும் வயிற்றுல பச்சை தண்ணி ஒரு 3 டம்ளர் குடிச்சா அந்த வயிற்று வலியை போக்க முடியுமா டாக்டர்? ஆமாங்க. சரி. இந்த வயிற்று வலி போக்குவதற்காக நிறைய விஷயங்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதை மறந்துட்டோம். அதை இப்ப நான் ஞாபகப்படுத்துறேன். அது என்னன்னா, வெஜிடபிள்ஸ் சாப்பிடுகின்ற பொழுது ரைஸை கம்மி பண்ணிட்டு வெஜிடபிள்ஸை ஹெவி பண்ணீங்கன்னா அந்த காய்கறியில் இருக்க சத்துக்கள் கூட போயிட்டு கண்டிப்பாக அந்த மனிதனுக்கு வயிற்று வலியை போக்க முடியுமா டாக்டர்? சார் ஆமாவா? ஆமாவா? ஆமா. சரி சார். நாங்க சத்தியமா சொல்றேன் சார், உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயத்தை சொல்றேன். பிபி இருக்கா? மாத்திரை போட்டுருக்கீங்க, பொறுமையா பேசுங்க. டாக்டர் தானே நீங்க? ஆமா. வயிற்று வலி போக்குறதுக்கு என்னன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாரும் இதை ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருந்தாலும் இப்ப நான் சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்னன்னா, வாரத்துக்கு 2 நாள் ஏதாவது ஒரு பழம் சாப்பிடுங்க சார். இந்த பழம் அந்த பழம் கிடையாதுங்க, ஏதோ ஒரு பழம் சாப்பிடுங்க. அந்த பழ சத்துக்கள் கூட போயிட்டு கண்டிப்பாக அந்த மனிதனுக்கு வயிற்று வலியை போக்க முடியுமா டாக்டர்? போக்க முடியுமா டாக்டர்? ஆமாவா? ஆமாடா. சரிங்க சார். ஏங்க உங்களுக்கு நான் தயவு செஞ்சு சொல்றேங்க, நல்லா கேட்டு வச்சுங்க. உங்களுக்காக நான் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவையான விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கேன். அது கேட்டீங்கன்னா ஃபேமிலி ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இல்லைங்க. அது என்னன்னா கீரை வகைகள் சார். இப்போ நீங்க கீரையை பொறுத்த வரைக்கும் சார் வைட்டமின் ஏல ஆரம்பிச்சு எஃப் வரைக்கும் இருக்கு சார். வைட்டமின் ஏ பி சி டி இஎஃப்னு இருக்கு சார். இப்போ சாதாரணமா சாப்பிடும் பொழுது இந்த நீர்க்குமிழி கட்டின்னு சொல்லுவாங்க, டாக்டருங்கெல்லாம் தெரியும். இந்த நீர்க்குமிழி கட்டின் போது குடலை சேருங்க. அப்போ அது வயிற்று வலி மாதிரி தெரியும். அப்ப இந்த கீரையை சாப்பிட்டீங்கன்னா இந்த ஆக்சுவலா இருக்கிற நீர்க்குமிழி கட்டி அதுவே எரைஸ் பண்ணி டெலிட் பண்ணி அந்த மனிதனுக்கு வந்த வயிற்று வலியை
போக்க முடியுமா டாக்டர்? நான் சயின்ஸ் லேபில் இருக்க எலியா நான்? ஏன் சார் எந்த வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணினுக்க நீ? ஐயோ சார், நீங்க தான் சொல்லிக்கிறீங்க கீரை சாப்பிட்டா வயிற்று வலி போகணும். ஆமாவா? ஆமா. அவ்வளவுதான். உப்பை குறைச்சிக்குங்க, காரத்தை கம்மியா சாப்பிடுங்க, பசிக்கும் போது சாப்பிடுங்க, நல்லா மென்னு சாப்பிடுங்க, புளிப்பையும் குறைச்சுங்க சார், நேரம் தவறாம சாப்பிடுங்க, தண்ணி நிறைய குடிங்க, சாப்பிட்டதும் உடனே குடிக்காதீங்க, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு குடிங்க, யோகா பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, வாக்கிங் போங்க, சைக்கிள் பயன்படுத்துங்க, நடந்து போங்க, வாக்கிங் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. இப்படி எல்லாம் பண்ணா கூட ஒரு மனிதனுக்கு வயிற்று வலியை போக்க முடியுமா டாக்டர்? ஆமாங்க. ஓகே சார். இவ்வளவு நேரம் நம்மளுடைய மருத்துவர் ஒரு மனிதனுக்கு எப்படி வயிற்று வலி வரும், அந்த வயிற்று வலி எப்படி போக்கலாம் என்பதை மிக தெளிவாக எடுத்துரைத்தார். ரொம்ப சந்தோஷம் சார். உண்மையிலேயே சொல்றேன், இது வந்து பெரிய நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலை எங்களுடைய நேயர்களுக்கு, இந்த நாகப்பட்டினம் நேயர்களுக்கு, புக்ஸ் டிவிக்கு வந்து ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. கேட்க மறந்துட்டேன், உங்களோட அண்ணனும் ஏதோ ஸ்பெஷலிஸ்ட்? என்ன டாக்டர் தான்? டாக்டர் தான். என்ன ஸ்பெஷலிஸ்ட்? ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். ஓகே ஓகே. அவரை நாளைக்கு எங்க சேனலுக்கு அனுப்பிச்சு விட்டீங்கன்னா. ஏங்க ஏன் ஒரு மனுஷனுக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வரும், அந்த ஹார்ட் அட்டாக்கை எப்படி தடுக்கலாம்னு பேட்டி எடுப்பேன். நானாவது ஒரு நேரம் பேசினேன். எங்க அண்ணன் வந்து உங்ககிட்ட பேசினா எங்க அண்ணனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கணும். என்ன சார் எப்படி சொல்றேன் சார்? ரொம்ப சந்தோஷம் சார். ஆனா சாரு இவரை எனக்கு 10 வருஷமா பழக்கம் சார். இஸ் நாட் ஓன்லி டாக்டர், இஸ் இன்னும் சொல்ல போறேன், இஸ் எ மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் இன் ஃபேமஸ் இன் தமிழ்நாடுன்னு சொல்லலாம், ஆல் ஓவர் இந்தியானே சொல்லலாம், இல்ல ஆல் ஓவர் கண்ட்ரினே சொல்லலாம். அந்த அளவுக்கு சிறப்பா தன்னம்பிக்கை தரக்கூடிய பேச்சுல மிக சிறந்த வல்லுநர் சார். டாக்டர் கோட்டை கட்டிருங்க, ஷோ முடிஞ்சு போச்சு. ஒரு 3 பஞ்ச் மட்டும் நம்ம மக்களுக்கு பயனுள்ள தகவல் தன்னம்பிக்கை தரதா சொல்லுங்க. ஓகே, இது இருக்கலாம் சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டாக்டர் ஷோ முடிஞ்சிருச்சு, ஃபைனல் டச் சும்மா தன்னம்பிக்கை வருது. ஏன்னா இவரை நான் ரொம்ப மதிப்பேன். என்னை விட 8 வயசு பெரியவர். அவர் ரொம்ப நான் நல்லா மதிப்பேன். டே உட்கார டக்குன்னு. அவரை நான் ரொம்ப மதிப்பேன். அவரோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தட்டி காமிச்சு கொடுக்காதீங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கூட பர்சனல் வச்சிருக்கேன். மிக சார் டாக்டர் கோட்டை வச்சிருங்க சார். டாக்டர் கோட்டை இருக்கட்டும். புரியுதா? புரியுதுங்க. என் கையில தானே இருக்கு. உங்களுக்கு இல்லங்க, பரவாயில்லங்க, உங்க கையில தான் சார் இருக்கு. இருக்கட்டுங்க. இல்லங்க, என் கோட்டு என் கை மேல நான் வச்சிருக்கேன். ரொம்ப மதிப்பேன் இவரை. என்னை விட மூத்தவர். இவரோட பேச்சு கேட்டு நானே, யாரும் எடுக்க மாட்டாங்க, பேட்ஸ்மேன் நிறைய வருது, யாரும் எடுக்க மாட்டாங்க. இந்த தன்னம்பிக்கை தர பேச்சு ஒரு 3 பஞ்சு மட்டும் சொல்லுங்க சார் நம்ம மக்களுக்கு. கடின உழைப்பு அதெல்லாம் இங்க இருக்குங்க. அதெல்லாம் நாகப்பட்டினம் மக்களுக்கு எல்லாம் கடின உழைப்பு தான். எவ்வளவு பெரிய பெரிய ஆளுலாம் இங்க இருக்காங்க தெரியும்ல. இன்னைக்கு நம்ம ஹோட்டல்ல வந்து எத்தனை பேர் பார்த்தாங்க நம்ம தங்கங்கள? வேற சொல்லுங்க. விடாமுயற்சி இருக்கிறதுனால தான் சார் இவ்வளவு பெரிய ஆளா இங்க உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு வந்து இது எத்தனாவது நாள் புக் ஸ்டால் நடந்து தெரிஞ்சிருந்தா அவ்வளவு மக்கள் வந்துட்டு இருக்காங்கன்னா விடாமுயற்சியை வந்து படிச்சு பெரிய ஆள் ஆகணுன்றதான். வேற ஏதாவது சொல்லுங்க. உயரிய குறிக்கோள். புக்ஸ் திருவிழா, புத்தக திருவிழா நடத்திட்டு இருக்காங்க. புக்கெல்லாம் வாங்கி நம்ம படிக்கணும்னு வந்திருக்கோம். அதே உயரிய குறிக்கோள் தானே. படிச்சா என்னங்க நீங்க எங்க கிட்ட போலாம் சார், நம்ம கிட்ட இருக்குதே நீங்க சொல்றாரு சார் இவரு. சரி விடுங்க, ஷோ முடிச்சுட்டு வரேன். ஓகே நேயர்களே, இதுவரை நீங்கள் பார்த்து ரசித்த இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்மளுடைய புக்ஸ் தொலைக்காட்சியில் மருத்துவ நேரத்தில் பார்த்தீங்க. அடுத்த வாரம் வேறொரு மருத்துவரோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ. என்னன்னா சார், ஒரு ஆங்கரா இருக்கிறவங்க, எம்சியா இருக்கிறவங்க, நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கவங்க கெஸ்ட்டை கூப்பிட்டு வச்சு கெஸ்ட்டை பேச இல்லை. உங்களை சொல்ல மேடம், நீங்க நல்லா பேசுறீங்க, கேள்வி கேட்டு அவங்களுக்கு ஒரு முறை கை தட்டுங்க. நல்லா நம்ம ரியோ அண்ணங்கிட்ட கூட நல்லா கேள்வி கேட்டு அழகா பதில் வாங்கினீங்க. ஆனா என்ன மாதிரி ஒரு ஆங்கர் இருப்பாங்கல்ல, இது நிறைய பேர் இப்போ ரேடியோலயே இருக்கு. இப்போ எங்களையே கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, சார் முல்லைகோதன் சார் உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வாங்கன்னு கூப்பிட்டுட்டு அவனே எங்களோட பக்கா டேட்டா எடுத்து வச்சிருக்காங்க. 14 வருஷத்துக்கு முன்னாடி தானே ஒன்னா சேர்ந்தீங்கன்னு. நாங்கள் என்ன சொல்ல முடியும்? நாங்கள் என்ன சொல்ல முடியும்? ஆமா, ஃபர்ஸ்ட் படம் பண்ணில அந்த படம் தானே. ஆமா, இப்போ ஒன்னா தானே சுத்திட்டு இருக்கீங்க. ஆமா, இப்படியே 15 ஆமா சொல்லிட்டு 35 நிமிஷம் ப்ரோக்ராம் பண்ணிட்டு வந்துட்டோம். அதுக்காக தான் இந்த கான்செப்ட், யார் மனதையும் புண்படுத்துவதற்காக இல்ல. சூப்பர், தேங்க்யூ. அடுத்து ஒரு சின்ன கான்செப்ட் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே எங்க போனாலும் ஏதாவது ஒரு நல்ல, என்னதான் காமெடி எதிர்பார்த்தாலும் ஒரு தத்துவ பாட்டா ஏதாவது சும்மா பாடிட்டு போறது. நம்ம நல்லா பாடலனாலும் இருந்தாலும் கேட்பாங்க. அதுக்காக ஒரு 4 லைன் பாடுறேன். அதுக்கப்புறம் இவர் பாடுற மாதிரியே நடிப்பாரு, மிக சிறந்த தத்ரூபமா நடிப்பாரு, அதையும் பண்ணுவார். அதுக்குள்ள அதை ரெடி பண்ணி வச்சுங்க. ஆனா இந்த மைக்கை மட்டும் பாடுற மாதிரி வச்சுக்கோங்க. அதை அந்த டிலேகள் எல்லாம் வச்சு ஆமாம் தலைவா சிக்கும் சிக்கும் சிக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கான்செப்டோட நீங்க சிரிக்கிற மாதிரி அதையும் பண்ணலாம். ஓகே, இது எதுக்காகனா சார், இந்த பாட்டு நம்ம மனுஷனா இருக்கணும், எம்மதமும் சம்மதம் அப்படின்றதுக்காக ராமன் அப்துல்லா படத்துல இளையராஜா சார் மியூசிக்ல வந்த பாடல். மியூசிக்லாம் இல்லாம தான் சும்மா தான் பாட போறேன். நல்லா இருந்தா மட்டும் கை தட்டுங்க, நல்லா இல்லைன்னா ரொம்ப நல்லா கை தட்டுங்க. இல்லைன்னா 4-5 பாட்டு பாடிடுவேன் நான் பாட்டுங்க.
ஓகேண்ணா. நீங்க முடிஞ்ச இசை கொடுக்குறீங்களா? இவர் இசை பண்றாரு, இசை வித்வானா தான் இருப்பாரு. அப்பதான் உங்க பாட்டுக்கு நான் டான்ஸ் பக்கத்துல இருந்து கை தட்ட முடியும். ஓகே. ஏ எத்தனையோ சித்தனுங்க கத்தியாச்சு, கத்தி கத்தி தொண்ட தண்ணி வத்தியாச்சு, மொத்தமாக சொன்னதுதான் போரலையா, சுத்தமாக காதலதான் ஏறலையா. தந்தன தந்தன தான தந்தன தந்தன தான 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 டோய். உன்மதமா என் மதமா, ஆண்டவன் எந்த மதம், நல்லவங்க என் மதமோ, ஆண்டவன் அந்த மதம். அட போங்கடா போங்கடா போங்கடா, பொல்லாத பூசலும் பூசலும் எனடா, கூட வாங்கடா வாங்கடா வாங்கடா, சொல்லாத சங்கதி சொல்லுறேன் கேளுடா. அந்த ஆண்டவன் தான் கிறிஸ்துவனா முஸ்லிமா இல்லை இந்துவா. அதாவது கடவுள் எல்லாரும் ஒண்ணுதான். நம்ம மனுஷங்க மனதுல அன்பா ஒவ்வொருத்தரையும் அண்ணன் தம்பியா தங்கையா சகோதரியா குடும்பமா சித்தப்பா பெரியப்பா அம்மா அப்பாவா பார்த்தோம்னா நமக்குள்ள எந்த பேதமும் கிடையாது. நம்ம எல்லாமே ஒத்துமையா தான் இருக்கோம். நம்ம தமிழ்நாடு அப்படிதான் இருக்கு. ஸோ அந்த ஒரு நல்ல தத்துவ பாடல் 4 லைன் ஃபுல்லாவே பாடுவேன். ஆனா அது வேணாம். அதனால இதோட முடிக்கிறேன். தேங்க்யூ. நல்லா இருந்தா கை தட்டுங்க, நல்லா கை தட்டுங்க. ஐயோ நல்லா கை தட்டாங்களப்பா. அப்படிதான் விட மாட்டானு, ஸ்டேஜ் விட்டு இறங்க மாட்டானுங்க. சரி, ஜாதி மத இன மொழி பாகுபாடு இல்லாமல் பழகும் நம்முடைய அனைத்து அன்பு சொந்தங்களுக்கும் என்றென்றும் இதே போல் ஒற்றுமையாக இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு அடுத்ததான் நான் ஒரு பாட்டு உங்களுக்காக பாடி அந்த அந்த பிளே பண்ணுங்க. பாடுற மாதிரி நடிப்பாப்புல, அது ஒரிஜினலா இருக்கும். அதுக்காக பாருங்க. ஃபுல்லா பாடுவாரு. வேறு இந்த கழுத்து நரம்புலாம் துடிக்கிற அளவுக்கு நல்லா பாடுவாரு. தேங்க்யூ. ஆமா, தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். இப்போ அடுத்து ஒரு கான்செப்ட் பண்றோம். என்ன வழக்கமா நாங்க வந்து கான்செப்டுக்கு வெவ்வேறு ட்ரெஸ் எல்லாம் மாத்துவோம். பட் இங்க டைம் இல்லாதனால அப்படியே அதே கான்செப்ட்ல அதே ட்ரெஸ்ல ஏறுறோம். இப்போ நீங்க வீட்டுல ஒரே ட்ரெஸ்ல 4 மணி நேரம் 5 மணி நேரமா அந்த காஸ்டியூம்லயே பண்றாங்க. அவங்கள ரசிக்கலையா? பாடுறா. அவங்க ஆங்கரு, அவங்க நம்ம என்னப்பா நம்ம முகத்துல அவங்க தான் சொன்னாங்க பாத்தீங்களா, இயற்கையில அழகுன்ட்டாங்க. அந்த வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஒன்றும் கிடையாது. இப்போ என்ன பண்ணணும், என்ன கான்செப்ட்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் போகிறேன். எல்லாம் எப்பவுமே வந்து எதை பண்ணாலும் வந்து சிறப்பாக பண்ணணும், நல்லா பண்ணணும். எது பிஸ்னஸை பண்ணும்போது அந்த பிஸ்னஸ்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு காமெடியாக ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் பண்ண போகிறோம். இப்போ கூட சார் என் பின்னாடி சார் தான் நினைக்கிறேன், அந்த சமோசா மேட்ரு இதை சொன்னார். அந்த பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ணலான்றதை விளையாட்டாக சொல்ல போகிறோம். யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக. நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, நான் வெளியே போயிடுறேன். ஃபர்ஸ்ட்லேருந்து கான்செப்டாக பார்ப்போம். இதுக்கப்புறம் பேச மாட்டேன், கான்செப்ட் தான். ஓகேவா? தேங்க்யூ. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கும்போது யாருமே வந்து பார்க்க மாட்டாங்க. வேலைக்கு போகும்போது தான் லீவ் போட்டு வாடான்னுவாங்க. இப்படி தான் பல இடத்துல நடக்கும். அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் தப்பான வச்சுக்க, ஒரு ஃபோன் வருது, இருங்க. மேடைக்கு வரும்போது தான் ஃபோன் பண்ணுவாங்க அறிவு இல்லாதவங்க. ஹலோ ஹலோ, சொல்லுப்பா. சொல்லு மச்சி. சாரி, ஆஃபீஸ் டைம்ல ஃபோன் பண்ணிட்டேன். சாரி, ஒரு முக்கியமான விஷயம். இல்லடா, நான் வீட்டில் தான் இருக்கேன். வீட்டில் இருக்கியா? ஆமா ஆமா. ஏன் என்ன ஆஃபீஸ் போல? இல்லடா, வேலையை விட்டு நின்ட்டேன். வேலையை விட்டு நின்ட்டியா? ஆமா ஆமா. டேய், என்னடா நல்ல கம்பெனில வேலைக்கு சேர்த்து, என்னாச்சு? அதான் என்ன பிரச்சனை? எதுக்கு வேலையை விட்டு நின்ன? எதுக்கு, என்ன பிரச்சனைக்காக நீ வேலையை விட்டு சொல்றது கேட்டா இருடா. நீ வீட்லயே இருக்க? ஆமா. நீ போனை கட் பண்ண, வரேன். டேய், நான் போ. நீ போனை கட் பண்ற, நான் வரேன்டா. நீ போனை கட் பண்றா. கட் பண்ண அப்புறமும் பேசுது பாருங்க. இதுதான் டெக்னாலஜி போன். இருந்து இப்படிதான் வீட்டில் பெருசா சொல்ல வந்துருவானுங்க. இதுங்களே வீட்டில் சும்மா இருக்காது. நம்மள வாடா, என்ன வாடா, எங்க அப்பா கிட்ட சொல்லி அந்த பிரைவேட் லிமிடெட்ல உனக்கு ஒரு நல்ல போஸ்டிங் வாங்கி கொடுத்தா, எதுக்கு வேலையை விட்டு நின்ன? டேய், என்ன பர்மிஷன் போட்டதுக்கு ஒரு நாள் சம்பளத்தை புடிச்சிட்டாங்கடா. பர்மிஷன் போட்டதுக்கு ஒரு நாள் சம்பளம் முடிச்சாங்க. ஆமா. என்ன அநியாயமா இருக்கு. பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படி பிடிக்க மாட்டாங்களே. பிடிச்சாங்க. எத்தனை மணி நேரம் பர்மிஷன் போட்ட? 8 hours. டேய், 8 மணி நேரங்கிறது ஒரு நாள் டியூட்டிடா. நான் பர்மிஷன் சொல்லி 8 hour கேட்டேன். ஒரு நாள் சம்பளத்தை புடிச்சாங்க. அதுக்கு சம்பளத்தை பிடிச்சதுனால வேலையை விட்டு வந்துட்டேன். வேலையை விட்டு நின்னால வீட்டுக்கு ஆள் தேடிட்டு வந்து ஆபீஸ்ல இருந்து. சூப்பர்ரா. அதாங்க, எங்க போனாலும் நம்ம நல்லா வேலை செஞ்சா கண்டிப்பா திருப்பி கூப்பிடுவாங்க. வேலைக்கு வாங்கி சொன்னாலா? வாங்கின அட்வான்ஸ் பணம் எங்க திருப்பி கொடுன்னு கேட்டாங்க. ஓ, அதுக்குள்ளே கை நீட்டிட்டியா? இல்ல, கேட்டாங்க, கொடுத்தாங்க. அதுதாங்க. எதுக்கு உனக்கு இந்த வயசுல உனக்கு வேற எங்கன்னா வேலை கிடைக்குமா? ஒருவேளை ஏதாவது கல்யாணம் ஆகாம இருந்தா கல்யாணம் பண்ணும் போது மாமனார் ஏதாவது வேலை வாங்கி கொடுக்கலாம். உனக்கு ஏற்கனவே ஒரு தடவை கல்யாணம் ஆனதே பெரிய விஷயம்.
இதுக்கப்புறம் என்ன பண்ணுவ நீ? ஒரு ஐடியா இருக்கு, சொல்லு. அதாவது பிசினஸ் என்ன பண்ணணும் தெரியாது, ஆனா எதனா பிசினஸ் பண்ணலாம்னு தோணுது. உங்ககிட்ட சொத்து இருந்தா வித்து எத்தனை வா பிசினஸ் பண்ணுவோம். எங்கிட்ட சொத்து எத்தனை அந்த வித்து உனக்கு கொடுக்கணும், பிசினஸ் பண்ணுவோம். அதை பிசினஸ் பண்ண சார். இவரும் நானும் 14 வருஷம் பழக்கம் சார். பழகின 2வது வருஷம் ஜூன் மாசம் 13ஆம் தேதி 3500 ரூபாய் கடன் வாங்கினாரு. இன்னி வரைக்கும் திருப்பி தரல. எப்ப நீ அந்த பணத்தை கேட்டியோ? இன்னி குத்துறியா? இருந்தா கொடுப்பேன். இல்ல இப்படியா தாங்க. இப்ப உன்னை எப்படி நம்பி நான் பணம் கொடுக்கறது? ஒரு நண்பன் நான் தரமாட்டியா நீ? அதான் பழகி தொலைச்சிட்டேன், என்ன பண்றது? சரி விடு, நானே கொடுக்குறேன். 100 ரூபாய் தரேன், வச்சு 100 ரூபாய்ல பிசினஸ் பண்ணுப்பா. 4 பேர் போனாவே 100 ரூபாய் டீ கடையில முடிஞ்சு போயிருந்தா பிசினஸ் எப்படா பண்ண முடியும்? அறிவு இருக்கா? வயிற்றுக்கு சோறு சாப்பிட்றியாலும் ஒரு நிமிஷம், உனக்கு ஹெல்ப் பண்ண வந்த என்னையும் திட்டுற. டேய் 100 ரூபாய் கொடுக்குறேன், நான் பிசினஸ் பண்ண தெரியாதா? ஐடியா கத்து கொடுப்பேன்பா. 100 ரூபாய்க்கா? ஆமாப்பா, நான் ஒரு 100 ரூபாய் தரேன், வச்சுக்க. வீட்டுல சைக்கிள் இருக்கா? இருக்கு, எடுத்துக்க. ஓகே. கோணிப்பை இருக்கா? இருக்கு, எடுத்துக்க. அப்புறம் நீ என்ன பண்ற, நான் சொல்ற கடையில போய் அந்த 100 ரூபாய்க்கு மெட்டீரியல் வாங்கி போட்டுக்க. சரி. கோணிப்பையில கட்டிட்டு சைக்கிள் கேரியரை இழுத்து பின்னாடி வச்சுட்டு விடிய காத்தால 4:30 மணிக்கு அந்த சைக்கிளை தள்ளிட்டு இப்படியே தெருவில் போறேன். அப்ப நீ போகும்போது சொல்லின்னு போனோம், போலாமா? பைத்தியக்காரனா நான்? என்னப்பா காலையில எல்லாம் கோலம் போட்டுப்பாங்க, அவங்க கிட்ட போய் போலாமானா ஏடா லூசு பையில சொல்ல மாட்டாங்க. நீ தெருவில் நீ சொல்லுப்பா, நீ போலாமா? போலாமா? ஒண்ணு இல்லப்பா, எல்லாருமே நம்ம தெருல வந்து யாரை கூப்பிடறான் போலாமான்னு வந்து பார்த்தா நீ விக்கிற பொருள் கோலமாவு. கோலமாவா? ஆமாப்பா, கோலமாவுன்னு யாருக்கும் விரதமா. கோலமாவு நல்லா இருக்கு, போலாமா? இப்ப கோலமாவு போலாமா? ஆமாப்பா, போலாமா? போலாமா? அப்படி அதுதான். ஏன்னா இப்படி வேணா டக்குன்னு நம்ம அக்காங்களாம் என்ன பண்ணுவாங்க, வாங்கிடுவாங்க. இன்னொரு விஷயம் பாத்துக்க, இந்த பெண்களுக்கு எப்பவுமே இலகன மனசு. கோணி பைய காலியாய் லாஸ்டா காப்பிடி மாவு தான் இருக்கும். அப்ப கூட அந்த அக்கா கிட்ட சொல்லு, அக்கா ஃபர்ஸ்ட் போனிக்கா வாங்கிக்கான்னு வாங்கிப்பாங்க. 1 மணி நேரம் 400 ரூபாய் கிடைக்கும் மச்சான். 100 ரூபாய் கோலமாவு தான் 400 ரூபாய். 300 ரூபாய் லாபத்தை தூக்கி கீழ் பாக்கெட்ல போடு. 100 ரூபாய் தரல, அலையாதரா. நான் அலையறேன் 100 ரூபாய். அந்த 100 ரூபாய் எனக்கு தர வேணாம்பா. அப்புறம் அடுத்து வேற ஒரு பிசினஸ், 5 to 6 வேற பிசினஸ். வீட்டுல சில்வர் ட்ரம் இருக்கா? இருக்கு, அதை எடுத்துக்க. ஓகே. நான் சொல்ற கடையில போய் அதுல அந்த மெட்டீரியல் வாங்கி போட்டுக்க. ஓகே. வாங்கி போட்டு இப்ப அந்த கலெக்டர் ஆபீஸ்க்கா போறேன்னு வச்சுக்க. கலெக்டர் ஆபீஸ் எங்க நம்ம அந்த புத்தக திருவிழா எங்க நடக்குதுன்னு கேட்டா எப்படி போக சொல்லுவ? இப்படியே போ. அத சத்தமா சொல்லு, இப்படியே போ. ஏண்டா நான் என்ன பார்த்தா உனக்கு எப்படி தோணுது? ஏன்பா? இல்லடா ரோட்ல போய் நான் பண்ணி இப்படியே போனா ஏண்டா திட்ட மாட்டேன். நீ விக்கிற பொருள்டா, இப்படியே போ. இப்படியே போ. தமிழ்ல என்ன பொருள் எல்லாம் யோசிப்பாங்க. கேட்டா அது இடியாப்பம். இடியாப்பமா? இப்படியே போ. ஆமாப்பா, இப்படியே போ. கேக்குதா? இடியாப்பமா கேக்குதா? இப்படியே போ. இப்படியே போ. ஆமாப்பா, ஆமா. ஆனா இந்த இடியாப்பத்துல மட்டும் விக்கிறது 2 ஸ்டைலா விக்கலாம். மக்களை வந்து எப்பவுமே பிசினஸ்ல மக்களை பக்கத்துல கூட்டணும். என்னன்னு புரியாம பக்கத்துல வச்சாதான் விலைக்கு வாங்கி வைக்க முடியும். இப்ப இது 2வது ஸ்டைல்ல விக்கலாம் இடியாப்பத்தை. முறுக்கு குழாவில முறுக்கு மாவு போட்டு புரிஞ்சு பாத்துக்கிறியா? அப்படி அமுக்குவாங்க, பாதி அமுக்கி நிறுத்தணும். அதுதான் இடியாப்பத்துல இடி ஆப்பம். இடி ஆப்பம் சொல்பா. இது எனக்கு இன்னும் வசதியா இருக்கு. எப்படி? இந்த தெரு முனையில இடி ஆப்பம். ஆப்பம் இடி. இந்த லாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி வந்தா அவ்வளவுதான். போலாமா? 2வது இப்படியே போப்பா. பிசினஸ்ல மறக்க கூடாது, இப்படியே போ. 3வது இடியா. ஓகேவா? இது 1 மணி நேரத்துல 400 ரூபாய் கிடைக்கும். ஓகே. எப்படி? 400 ரூபாய். 400 ரூபாய் உனக்கு வேணும், அதானே கேட்க வர? வேணாம்பா, அதை வச்சுக்க. 100 ரூபாய் எடுத்துக்க. இப்போ வீட்டுல சில்வர் ட்ரம் தூக்கி போட்டு மேல இருக்க இந்த விதிவுகளை மூடி அதை எடுத்துக்க. நீ பயங்கரமான ஆள்டா. எப்படி? பாத்திரத்துல ஒரு பிசினஸ், பாத்திரம் மூடியில ஒரு பிசினஸ். அதுல அதே 100 ரூபாய்க்கு நான் சொல்ற மெட்டீரியல் அந்த கடையில போய் வாங்கிட்டு திருப்பி அதே தெருல சைக்கிள் வச்சு போறேன். மோசம். யாரு மோசம்? நீ விக்கிற பொருள்டா. நானே மோசமான பொருள் தான் எவன்டா விற்பான்? நீ சொல்லுப்பா. மோசம் 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 மோசம். சி, மோசமான பொருள். சமோசாப்பா. சமோசா? சாவ தூக்க. என் வீட்டு சாவ நான் போய் தூக்க. ஏய், சமோசால இருக்க சாவ தூக்க. அப்படியா? சமோசால சாவ தூக்கி மோஸ் மோஸ் மோஸ். ஆனா இந்த பிசினஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி? எனக்கு எவெல்லாம் ஆகலையோ அவன் தெருக்கு போய் மோசம் மோசம் கிட்ட வந்தா சமோசாங்கன்றுவேன். ஏய், பிசினஸா பார்க்கணும். சரி சரி சரி. இது 1 மணி நேரத்துல 400 ரூபாய் கிடைக்கும். பிக்ஸடா அவ்வளவுதான் கிடைக்குமா? அதிக லாபம் வேணாம்பா. சரி, மீடியமா வச்சு நம்ம நாகப்பட்டினம் மக்கள் மாதிரி நியாயமா நடந்துங்க.
300 ரூபாய் கீழ் பாக்கெட்ல போட்டு அடுத்து ஒரு 100 ரூபாய் இருக்குல்ல அதை தராத 7 to 8 வேற பிசினஸ். அதுனா இப்ப கோணி பை வித்தல, அப்ப காலமாவு எல்லாமே காலி போயிட்டு இருக்கும். அந்த கோணி பை எடுத்துக்க, நான் சொல்ற மெட்டீரியல் அதுல வாங்கி போட்டுக்க, திருப்பி சைக்கிள்ல கேரியரை இழுத்து வச்சுட்டு அங்க போற. இது ஏய் கூட்டமா இருக்குடா. ஏய் விக்கிற பொருள்டா சொல்றா நீ. ஐயோ அடிப்பாங்க பயாரம். ஐயோ சிப்ஸுப்பா. சிப்ஸா? சி தூக்கி ஏப்பா நான் பார்த்தது இல்லையா நீங்க? முதல்ல இன்னும் ட்ரெயின்லாம் பண்ணின்னு வச்சுங்க, தக்காளி சூப்பு சொல்லுவாங்க. அது பார்த்தா இதை காலியா சூப், இதை காலி ஆயிடுச்சுன்ற மாதிரியே இருக்கும். கிட்ட வரும் காலியா சூப் அது தக்காளி சூப்பு. அது மாதிரி யார் ஃபுல்லா சொல்ல முடியாது, கிட்ட வந்தாதான் தெரியும் மக்களுக்கு. சிப்ஸ் அப்படி விற்கலாம். ஓகே, இதுவும் 1 மணி நேரத்துல 400 ரூபாய் கிடைக்கும். ஆக மொத்தம் 1600 ரூபாய் வெறும் 4 மணி நேரத்துல 100 ரூபாய் முதலீட்டுல. இப்போ மாசத்துக்கு எவ்வளவு பார்த்தல? 3018 30 48,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். ஆனா இதுல ஒரு சிக்கல் உனக்கு புரியல. யார் எனக்கா? என்ன? காலையில நான் 4 மணிக்கு எந்திரிக்க மாட்டேன், என்ன பண்ணலாம்? 4 மணிக்கு எந்திரிக்க மாட்டேன், சரி என்ன பண்ணலாம்? சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை சரியா? ஸ்டேட் கவர்மெண்ட் அது சரியில்ல. அப்ப நான் 100 ரூபாய் கொடுத்தேன்ல, 100 ரூபாய் வேணாம், 50 ரூபாய் போதும். 50 ரூபாய் போதும். அந்த 50 ரூபாய்க்கு மெட்டீரியல் நான் வாங்கி தரேன். நம்ம இது பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டு, அந்த பஸ் ஸ்டாண்ட் உள்ள போயிடுறேன். ஓகே, அதை மெட்டீரியல கையில வச்சுக்கிறேன். ஓகே, பஸ் எல்லாம் உள்ள நிக்கும், பேசஞ்சர் ஏறி உட்கார்ந்து இருப்பாங்க. டிரைவர் ஏறாத பஸ்ல நீ ஏறணும், ஏன்னா இல்லைன்னா பஸ் போயின்னு இருக்கும். அப்படி பண்ணக்கூடாது. டிரைவர் இல்லாம இருக்கும்போது பேசஞ்சர் உட்காந்து நிக்கிற பஸ் ஸ்டாண்ட் உள்ள ஏறி உட்காந்துரு, கையில அந்த சொல்ல பொறி அந்த மெட்டீரியல் வச்சுக்கிறேன். ஒரு பை மட்டும் உங்ககிட்ட கொடுத்துட மாட்டிக்க, வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப சொல்ற தொண்டையில எங்க வைப்பான்? என்னது தொண்டையில எங்க வைப்பான்? தொண்டைக்கு நல்லது எதுவும் சொல்ல வர? என்னது தொண்டைக்கு நல்லது? இஞ்சி முறப்பான். சொல்லு, தொண்டைக்கு நல்லது இஞ்சி முறப்பான் தான் சொல்லணும். தொண்டையில எங்க வைப்பான்? என்ன என்ன தொண்டைக்கு நல்ல இஞ்சி முறப்பான்? தொண்டையே சரியில்லையா சார்? இஞ்சி முறப்பான் வைக்கிற தொண்டெல்லாம் ஒருத்தருக்கும் அவன் சரியா இருக்காது, நல்லா இருக்கும். ஆனா அப்படி சொன்னா யாருமே திரும்பி பார்க்க மாட்டேன். பஸ்ல கம்மனே உட்கார்ந்து இருப்பீங்க, தொண்டையில எங்க வைப்பான் அம்மா அப்படின்னு திரும்பி பார்ப்பாங்க. மக்களை பார்க்க வைக்கணும்பா. சொல்லு, தொண்டைக்கு நல்லது இஞ்சி மரப்பா. ஆமா, நம்பி வாங்குங்க, நல்லா இருக்கு. அப்படி சொல்லக்கூடாதா? என்னைய எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேன். அங்க பாரு, அங்க பாரு, சொல்லு தொண்டையில இஞ்சி மரப்பா. சொல்லு தொண்டையில இஞ்சி மரப்பா. சொல்லு தொண்டையில இஞ்சி மரப்பா. என்னைய விட உனக்கு நல்லா இருக்கியா? 1 மணி நேரத்துல 50 ரூபாய் இஞ்சி மரப்பா. நீங்க கிட்டத்தட்ட 100-250 ரூபாய்க்கு வைக்கலாம்யா. இதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. இதுல என்ன பிரச்சனை? என் த்ரோட் ஸ்பாயில் ஆயிடுமே, நான் என்ன பண்றது? த்ரோட் ஸ்பாயில்? நான் பாடுவியா? நீ பாடுவியா? பாடு. ಬಮ್ಮ ಬಮ್ಮತ ತಯ್ಯ ತಯ್ಯ ದಿನ ದಿನಾಕು ನಕದೇನ್ ವದನ್ ಕರೆ ಉದನಕ್ಕೆ ನಾಕು ದಿನಕ್ಕೆ ತಾಕಿ ತಾತೋಂ ತೈ ತೈ ಗಣಪತಿ நாம் சதாம் அவர் எப்படி நல்லா சூப்பரா பாடுற. இந்த தொண்டை நான் பாயா போனா அதுதான் சொல்றேன். நான் உன்னை விஜய் டி சூப்பர் சிங்கர்ல சேர்த்து விடுறேனே, அது இல்லப்பா. இப்ப நல்லா பாடுற, ஆனா எனக்கு இப்படி பாடுறோன்னு வச்சு நம்ம போய் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்றேன். பாட்டு பாடினா சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையா? ஆமா, ஆனா நான் சொல்ற மாதிரி பாடினா ஓகே. இன்னொன்னு, உனக்கு 50 ரூபா கொடுத்தல, அதையே நான் வாங்கிக்கிறேன். உனக்கு எதுவுமே வேணாம். வீட்டுல எதுல சாப்பாடு போடுறாங்க? உனக்கு தட்டுல தானே? ஆமா, அந்த தட்டை எடுத்துக்க. ரயில்வே ஸ்டேஷன், நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் போய் ட்ரெயின்ல ஏறுற பேசஞ்சர்லாம் அப்படி நின்றுட்டு இருப்பாங்க, அப்படி நின்று இருப்பாங்க. இப்பதான் உன்னோட பாட்டு திறமையை காமிக்கணும். ஆனா நீ பாடுற மாதிரி பாடக்கூடாது, நான் பாடுற மாதிரி பாடணும். கரெக்டா பேசஞ்சர் நிற்கும் போது காது கிட்ட போனோம். இப்படி போயிட்டு தாய் தந்த பிச்சையிலே வாழ்ந்தேன் அம்மா, இன்று நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா. அப்படி பாடினேன்னா உன்னோட முகராசிக்கு 1 மணி நேரத்துல 1000 ரூபாய் கூட சம்பாதிக்கலாம். எவ்வளவு திமிரு இருந்தா என் வீடேறி வந்து என்னையே பிச்சை எடுக்க ஐடியா கொடுப்பான் இவன். நான் என்னன்னு பண்ண இல்ல எனக்கு திமிரா? ஏண்டா 8 மணி நேரம் ஒரு நாள் போனா டியூட்டி, அது வந்து லீவு கணக்கு. பர்மிஷன் சொன்ன, சம்பளம் பிடிச்சாங்க, அதுக்கு நல்ல வேலையை விட்டு வந்துட்டேன். சரி 4 மணிக்கு எந்திரிச்சு பிசினஸ் பண்றானா துறையால 4 மணிக்கு எந்திரிக்க முடியாதுன்னு. உன்ன மாதிரி ஆளுங்களாம் இப்படிதான் வாழணும். தேவையே இல்லை. இன்னும் 4-5 ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்ககிட்ட கடன் எடுப்பேன். ரெண்டும் ஒண்ணுதான், எடுக்கையா. ஓகே, தேங்க்யூ. ஒரு சின்னதாக நகைச்சுவையா இது மாதிரி சும்மா காமெடியா பிசினஸ் எப்படி சொல்லலாம்னு பார்த்தா. ஆனா இந்த நிலைமைக்கெல்லாம் வராம இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் தான் இருக்கு. நம்ம நமக்கு எந்த வகையான சொத்துக்கள் இருந்தாலும் சரி, சொந்தங்கள் இருந்தாலும் சரி, எதுவுமே நிலையா இருக்காது. ஆனா கடைசி வரைக்கும் நிலையா இருக்கிறது நம்ம கூட இருக்குது நம்ம படிச்ச படிப்பு தான்.
நல்லா படிச்சீங்கன்னா உங்களை, உங்க குடும்பத்தை, உங்களோட சந்ததிகளை நல்லா வளர வைக்கும். ஸோ படிப்பு மட்டுமே நமக்கு மிகப்பெரிய சொத்து. நம்முடன் கடைசி வரை உடன் வருவது நம் உடலின் நிழல் மற்றும் இன்னும் ஒன்றொன்று நம்ம படித்த படிப்பு. மற்றது எல்லாமே மாறும் போகும், பணம் வரும், ஏழையாவான், பணக்காரனாவான், நடிகனாவான், ஒன்றும் இல்லாமல் போவான், பெரிய பெரிய போஸ்டிங் வருவாங்க, எதுவும் இல்லை. ஆனால் படித்த படிப்பும் நம்மளுடைய நிழலும் ஒன்றா இருக்கும். ஸோ படிப்பு முக்கியம். இந்த புத்தக திருவிழா அதை நம்மளை ஊக்குவிக்கிறாங்க. அதனால இந்த ஒரு நல்ல, முன்னாடிலாம் ரொம்ப நடக்காது, இப்போ நல்லவே நடந்துகிட்டு இருக்கு. இதை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தணும்னு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. எங்களை போன்று இருக்கின்ற அனைத்து கலைஞர்கள் ஆழ்மனதில் இருக்கின்ற வார்த்தை உதட்ட அளவில் அல்ல, உள்ளத்தின் அளவில் நாங்கள் நினைப்பது. நகைச்சுவை என்ற மொழி பேசி நாங்கள் சிரிக்க வைக்கிறோம். கைத்தட்டல் என்கின்ற மொழி பேசி எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து அன்புகளுக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.